காய்ஸ் நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்டில் எப்படி நம்மளே ஓனாக ஸ்கின் ரெடி பண்ணுறது தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தொட்டிங்க இந்த பேஜில் தான் காய்ஸ் வந்து நிற்கும். காய்ஸ் மேலே ஒரு 3 டாட் இருக்கும் காய்ஸ், அதை தொட்டிங்கன்னா இப்படி தான் காய்ஸ் வரும். அதில் எடிட்டருங்கிற ஆப்ஷனை தொட்டுக்கோங்க காய்ஸ். காய்ஸ் அப்புறம் இப்படி தான் காய்ஸ் வரும். அதுக்கப்புறம் நிறைய ஆட் வரும், அதெல்லாம் இது பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ், ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி கீழே வந்தீங்கன்னா இப்படி தான் காய்ஸ் இருக்கும். காய்ஸ் அதில் அப்படியே அந்த மனுஷனை திருப்பி அதுங்க காய்ஸ் ஃப்ரண்ட் பேஜுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க காய்ஸ். இந்த பின்ன வைக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் அந்த இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கலர் இருக்கும் காய்ஸ். கலர் சூஸ் பண்ணி கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே காய்ஸ், இப்படி தான் காய்ஸ் நான் கலர் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க காய்ஸ். இப்படி பின்னாடி முன்னாடி எல்லாத்துலேயும் கலர் அடிச்சுக்கோங்க காய்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கீழே கலர் இருக்கும் காய்ஸ், சூஸ் பண்ணி கலர் அடிச்சுக்கோங்க காய்ஸ். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் காய்ஸ். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் காய்ஸ். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் காய்ஸ். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். அது ஃபோட்டோவாக தான் காய்ஸ் டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபைல் டவுன்லோட் காமிக்கும், பார்த்துக்கோங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். அப்புறம் வெளியில் வந்துடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் மைன்கிராஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க காய்ஸ். அதில் ப்ரொஃபைலில் தொட்டுக்கோங்க காய்ஸ். ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் காய்ஸ் இருக்கும். அதில் சூஸ் கேரக்டர் தொட்டுக்கோங்க காய்ஸ். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே 2வது இருக்க ஆப்ஷன் தொட்டுட்டு அதில் ஓன்னு கொடுத்துட்டு அதில் நீங்கள் கீழே ஒரு சூஸ் கேரக்டர்னு இருக்கும் காய்ஸ், அதை தொட்டிங்கன்னா ஃபோட்டோ ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ். அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்துடும் காய்ஸ். பார்த்துக்கோங்க காய்ஸ், நான் டவுன்லோட் பண்ண இதை கொடுக்குறேன் காய்ஸ்.